மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி வந்து இந்த அளவுக்கு ஏன் இவ்வளோ கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த அளவுக்கு கொடுமை பண்ணுறவங்களா ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடியே நீ வந்து என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட, நீ செத்துட்டேன்னு இவ்வளோ நாளாக இருந்த, ஆனால் வந்து இப்படி திடீர்னு வருவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது வந்து உண்மையான ரேணுகாவை கொலை பண்ணதே வந்து நம்ம ராஜேஸ்வரி தான். அதுவும் வந்து மேலேருந்து கீழே விழுந்தவங்க உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் வந்து ராஜேஸ்வரி தான் வந்து கழுத்தை நெரிச்சு வந்து சாக வச்சுருக்காங்க. அது வந்து இவ்வளோ நாளாக வந்து யாருக்குமே தெரியாது இருக்குது. சப்போஸ் இது உண்மையாக ரேணுகா இருந்திருந்தா ஒரு வேளை இவளுக்கு வந்து ஞாபகம் வந்துட்டா நம்ம மாட்டிப்போம், கடவுளாக பார்த்து தான் உன்னை திரும்பவும் வந்து என்கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க. இந்த டைம் வந்து நான் உன்னை வந்து விட மாட்டேன். இந்த இந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து திரும்பவும் வந்து ரேணுகாவை வந்து கொலை பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது வந்து ராஜேஸ்வரி நினச்சிட்ருக்காங்க இது உண்மையான ரேணுகா தான். இவளுக்கு மட்டும் தெளிவாயிடுச்சுன்னா நம்ம மாட்டிப்போம். இல்லைனாலே இவள் உயிரோடு இருந்தாலே நமக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. ஆனால் இது சுடருக்கு வந்து தெரியாது இவங்க நம்மளை கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படின்ட்டு. இந்த விஷயம்லாம் வந்து இவளுக்கு தெரிஞ்சிருந்தா இதுக்கப்புறம் நான் ரேணுகாவை நடிக்கவே மாட்டேன். எனக்கு சொத்தும் வேணாம், விஜயும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஓடி போயிருப்பாங்க. இந்த விஷயம் வந்து சீக்கிரமாக சுடருக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும்? இவங்க எல்லாம் வந்து ரேணுகாவை கொலை பண்ண பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எதுவுமே வேணாம், துண்டாவுக்கு என்னை உயிரோட விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுவாங்கல்ல. இது நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து இப்போ வந்து ராஜேஸ்வரி என்ன பிளான் போட்டுட்ருக்காங்க அப்படின்னா, நிஷா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்குள்ளே ரஞ்சிதாவை வச்சு நம்ம எப்படியாவது வந்து ரேணுகாவை கொலை பண்ணிடணும். அதாவது வந்து ரஞ்சிதா எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னா, இவ இருக்கிறதுனால தான் வந்து ஒரு தொல்லை. இவளை ரேணுகாவை சாக வச்சுட்டு அந்த பழியை வந்து மல்லி மேலே போட்டுட்டா நம்ம எஸ் ஆகிடலாம். மாமா வந்து ஃப்ரீ ஆகிடுவார். அதுக்கப்புறம் வந்து விஜயும் ரஞ்சிதாவையும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து இதை முடிவு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து ராஜேஸ்வரி நினச்சிட்டு இருக்கிறது ரஞ்சிதா வந்து விஜய்க்காக இதை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து ரஞ்சிதாவை வச்சு பண்ண வைக்கிறாங்க. ரஞ்சிதாவும் இதை நம்பி வந்து பண்ணுறாங்க. நான் அவளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆனால் ராஜேஸ்வரி வந்து அவங்களோட தேவைக்கு தான் பண்ணுறாங்க அப்படின்றது ரஞ்சிதாவுக்குமே தெரியாது. ரஞ்சிதா நினச்சிட்ருக்காங்க ராஜிமா நமக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையவே கிடையாது. ராஜேஸ்வரி செய்கிறது அவங்களோட தேவைக்காக தான். ஏன்னா வந்து உண்மையாகவே ரேணுகாவுக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சுன்னா ராஜேஸ்வரி கண்டிப்பாக வந்து மாட்டிப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு பயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாய்ப்பை வச்சு தான் வந்து மல்லி மேலே பழிய போடணும், மல்லியை விஜயும் வந்து பிரிக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு வந்து விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க பிளான் போடுறாங்களே தவிர ரஞ்சிதா மேலே பாசம், ரஞ்சிதா வந்து விஜய் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்றதெல்லாம் செகண்டரி. இப்போ நிஷா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய இது. இல்லை ஒரு வேளை வந்து இவங்க ரஞ்சிதாவை நிஜமாவே கொலை பண்ணிடுவாங்களோ, இல்லை கரெக்டாக வந்து அந்த டைமுக்கு வந்து நிஷா வருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. நம்ம பொறுத்த வரைக்கும் மல்லியை பற்றி யோசிக்கணும் அப்படின்னா இந்த ரேணுகா வந்து போய் தொலைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்ருக்கோம். இருந்தாலுமே வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து ராஜியால் வந்து சுடர் வந்து கொல்லப்படணுமா, அவள் சாகணுமா அப்படின்னு அது இந்த டைமில் வந்து ஏன்னா வந்து இப்போ இவளுக்கு எது ஆனாலுமே வந்து மல்லி மேலே தான் வந்து விழும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து வெண்பா குட்டி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது அவங்க ஆஃப் பண்ணலை. ஸோ இது வந்து அங்கே நடந்த விஷயம், அங்கே நடந்த கலவரம், இவங்க 2 பேரும் அடிச்சுக்கினது இது எல்லாமே வந்து ஃபோனில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குமா அப்படின்றது நமக்குள்ளே ஒரு தாட். ஸோ சுடருக்கு எது ஒன்று ஆனாலுமே வந்து மல்லி மேலே பழி விழுந்தாலும் சரி, விழலைனாலும் சரி, ஒரு ஆதாரம் இருந்தால் நல்லாயிருக்கும். அது வந்து கண்டிப்பாக வந்து ரெக்கார்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக வந்து மல்லி வந்து இதிலேருந்து தப்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து மல்லி வந்து ரொம்பவே பயந்துட்டுருக்காங்க. என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜேஸ்வரி வேறு வந்து இதுக்கப்புறம் நீ எப்படி வந்து இதை வந்து இந்த வீட்டில் இருக்கன்னு பார்க்குறேன், இந்த ஒரு விஷயம் போதும் உன்னை வந்து நாங்கள் முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ தான் வந்து வேணும்னு தள்ளி விட்ட, நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சொல்லிகிட்ருக்காங்க. மல்லி வந்து எதுவுமே வந்து புரியலை அவங்களுக்கு. நீங்கள் எல்லோரும் பொய் சொல்கிறீங்க, எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்ற விஷயமும் மல்லிக்கு தெரியுது. ஆனாலும் மல்லியால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா வந்து அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து நின்றுட்டுருக்காங்க மல்லி. ஏன்னா வந்து ரேணுகா அடிபட்டிருக்கா. அந்த சமயத்தில் வந்து இல்லைன்னு சொன்னால் நம்மளால் இல்லை அப்படின்னா யாருமே நம்பவே மாட்டாங்க. ஏன்னா வந்து நமக்கும் அவளுக்கும் ஆகிறதில்ல அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க அப்படின்றது மல்லிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து விஜய் வந்து மல்லியை நம்புவாரா நம்ப மாட்டாரா அப்படின்ற டவுட்டே நமக்கு தேவையில்ல. கண்டிப்பாக வந்து விஜய் வந்து மல்லி பக்கம் தான் நிற்பார். என்ன ஒன்று என்ன ஆச்சு அப்படின்றதுல நீ கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை திட்டுவாரே தவிர்த்து மல்லி தான் வந்து வேணும்னே தள்ளிவிட்டா, மல்லி வந்து கொலை பண்ண பார்க்குறா அப்படின்ற விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து நம்பவே மாட்டார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இதே மாதிரி வந்து கதிரேசனும் வந்து இருப்பாரா அப்படின்றது தெரியாது. ஏன்னா வந்து கதிரேசனை நம்பவும் முடியாது. எப்போ எப்படி மாறுவார் அப்படின்றது
எப்படி மாறுவார், எப்போ எப்படி மாறுவார் அப்படின்ற விஷயம் வந்து அவருக்கே தெரியாதம்போது நம்மளால் வந்து எப்படி சொல்ல முடியும்? அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்றது கண்டிப்பாக முடியாது. ஏன்னா வந்து நிஷா வேற கூட இருக்கா. நிஷா வந்து 1க்கு 2 வந்து ஏற்றி விட தான் போறா. ஆல்ரெடி வந்து ரோட்ல வந்து ரேணுகா தனியா இருந்ததுக்கான காரணமே வந்து மல்லி தான். மல்லி வேணும்னே வந்து விட்டுட்டு போனா. மல்லி வந்து அக்காவ வந்து கொலை பண்ண பார்க்குறா. ஏன்னா வந்து அவளோட லைஃபுக்கு வந்து அக்கா வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொல்ல பார்க்குறா அப்படின்ற மாரி அதுக்கு சாதகமா வந்து இப்போ வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும்போது, கண்டிப்பா வந்து நிஷா வந்து எல்லாம் வந்து மல்லி வேணுன்ட்டு தான்ப்பா பண்ணிட்டுருக்கா. ஏன்னா வந்து அக்கா உயிரோடு இருந்தா அவளோட லைஃபுக்கு வந்து டேஞ்சரு. அவளுக்கு வந்து மரியாதை கிடைக்காது. 2வது மனைவி அப்படின்ற இடம் தான் கிடைக்குமே தவிர, முதல் மனைவி அப்படின்றது வந்து அக்கா கூட வந்து பங்கு போட்டுக்கிற விஷயமா இருக்கும். அதனால தான் வந்து மல்லி வேணுன்ட்டு இந்த மாரியெல்லாம் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சிட்டுருக்காங்க. கதிரேசன் வந்து மல்லிய வந்து நேரா பார்த்துருக்காரு. எப்படியெல்லாம் வந்து ரேணுகாவ பார்த்துக்கிறா அப்படின்றத வந்து கூட இருந்து பார்த்துருக்காரு. இப்படி இருக்கும்போது, அவ்வளோ சீக்கிரம் வந்து மல்லிய நம்பணும். நிஷா சொல்கிற விஷயத்த வந்து நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன்கிட்ட தெரிஞ்சுக்கிறோம். அ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னதான் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ரேணுகாக்கு இதெல்லாம் தேவதான்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே அ தோணுது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல மல்லியா இல்லாம இருந்திருந்தா, ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்போம். நம்மளோட சந்தோஷத்தெல்லாம் வெளிய காட்டிருப்போம். இந்த ரேணுகாக்கு இது ரொம்பவே தேவ தான். ஆண் நாட்டம் கொஞ்சம் நெஞ்சமா இருந்தா தானே வந்து அமைதியா விடுறதுக்கு, பாவம்ன்னு சொல்லி பார்த்து விடுறதுக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.